கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் ஒரு அருமையான நாளை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வேதத்தை பாருங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். 14வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இதை பார்த்தீர்கள். ஆனால் பேதுரு இயேசுவை கண்டு சொல்கிறான், ஆண்டவரே, இது நீரானால் என்னை கடலிலே நடக்க செய்யும். அப்போது இயேசு சொல்வார், வா என்று. அவன் அதற்கு கீழ்ப்படிந்து இயேசுவையே நோக்கி பார்த்து படகை விட்டு இறங்கி கடலிலே தண்ணீரிலே நடக்கிறான். He was doing a miraculous thing. அந்த இடத்துல யாராலும் கடலின் மேல் நடப்பது என்பது அரிதான காரியம். அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்தபடியால், இயேசுவையே பார்த்தபடியால் அவனால் அதன் மேல் நடக்க முடிந்தது. இயேசுவின் கிருபையோடு இயேசு நடக்க செய்தார். ஆனால் எப்போது அவன் குனிந்து அந்த புயலை பார்த்தானோ அவன் மூழ்கத் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமான சகோதரா சகோதரி, எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் அநேக பாடுகளுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்சஸுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் எங்கள் ஃபோக்கஸ் எப்போதும் இயேசுவை நோக்கியே இருக்க வேண்டும். நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது நாங்கள் எந்த பிரச்சனைகளிலும் மேலாக நடக்க எங்களால் முடியும். ஆனால் எப்போது பிரச்சனையை பார்க்கிறோமோ அதில் நாங்கள் மூழ்கத் தொடங்கி விடுவோம். ஸோ இன்றைய நாளில் நீங்கள் என்ன காரியம் உங்களை போத பண்ணுகிறது, என்ன காரியத்துக்குள்ளால் நீங்கள் என்ன சேலஞ்சஸுக்குள்ளால் செல்லுகிறீர்கள், எதுவாக இருந்தாலும் இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள். பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். பிரச்சனைகளை பார்த்து அதிலே மூழ்கி விட்டீர்கள் ஆனால் நீங்கள் முழுமையாக மூழ்கி விடுவீர்கள். இயேசுவை மட்டும் பாருங்கள். அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவர். எப்போது அவன் பேதுரு அந்த தண்ணீரை பார்த்து அந்த கடலின் கொந்தளிப்பை பார்த்து மூழ்கத் தொடங்கினானோ, பார்த்தபோது அவன் மூழ்கத் தொடங்கினான். அந்த நிமிஷத்திலேயே இயேசு வந்து தன் கரத்தை கொடுத்து பேதுருவை மீட்டெடுத்து கொண்டார். அதே போல் தான் நீங்கள் மூழ்கி விட மாட்டீர்கள் உங்கள் பிரச்சனைகளில். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமேன். God bless you all.